அபி பாஸ்கரோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான்டா நாங்க எல்லாரும். பாஸ்கர், ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில மனைவிங்கிறது ரொம்ப முக்கியம். அது சரியா அமையலன்னா கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாம புழுங்கி சாக வேண்டியதா. என்ன மாதிரி? சதீஷ், இப்பதானே நீ பர்ஃபெக்டான ஆம்பளை. இன்னொரு போய் காட்டுறா. எங்க அபி அக்கா கல்யாணத்துக்கு உங்களுக்கு பார்ட்டி வச்சா என்னவே குடி குடின்னு சொல்றீங்களடா. என்னால முடியலடா. போதுண்டா, என்ன விட்டுருங்கடா. என்னடா நாங்க மட்டும் குடிச்சா அது எப்படிடா பார்ட்டி ஆகும்? இன்னொரு பேருக்கு நீயும் ஆடுற. ப்ளீஸ்டா, போதுண்டா, என்னால முடியலடா. கொஞ்சம் தான்டா குட்றா குட்றா டே, கொஞ்சம் தானே குட்றா. குடி 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 குடி. ஏய் ரொம்ப பண்ணாத குட்றா. குட்றா, ஃபிலிம் காட்டாதடா. அபிநயோட தங்கச்சி சூப்பர்ரா. அப்ப நீ எனக்கு மச்சான் தானே? வேணாம். என்னடா அபி உனக்கு பெரியமா பொண்ணு தானே? சொந்த அக்கா மாதிரி பேசுற. மரியாதையா பேசுறா. என்னடா அபி பெரிய இவன் மாதிரி பேசுற? என்னடா பார்ட்டி மூடிய கெடுத்துட்டு இருக்கீங்க. அபி உனக்கு அக்கானா எங்களுக்கு அக்கா தான்டா. போதுமாடா? இது ஓகேடா, இது ஓகே, இது ஓகேடா. இது போய் தேவலாம் சண்டை போட்டு கைய குடுறா. அவனுக்கு கைய குடுறா, கைய குடுறா. பார்ட்டி மூடிய கெடுத்து பாட்ட போடுற. பாட்ட சவுண்ட் வேடா ஆடுறா. இந்தா எல்லாரும் அடிங்கடா, ஜாலியா அடிங்க. மாப்ள ஆடு மாப்ள. நீ நல்லா ஆடு. ஆடுறா, நீ ஆடுறா. போடா, போடு போடு. அப்படிதான் அப்படியே நல்லா ஆடு. நல்லா நீ போடா. புடி புடி குடி குடி குடி. என்னடா இதெல்லாம்? என்ன இது? அப்பா, அபி அக்கா கல்யாணத்துக்கு பார்ட்டி வைக்கிறோம்ப்பா. அரஞ்சனா பெருசா கூட பிறந்த அக்கா அபி அக்காவா? ஏண்டா நடு ரோட்டில் நின்று இப்படி ஆடிட்டு இருக்கியே, அசிங்கமா இல்லை உனக்கு? ஏண்டா என் மானத்தை வாங்குற? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு தூக்க மாட்டிட்டு தொங்கிடுவா. பாரா மணி எவ்வளவு பாரு. நீங்க மட்டும் லேட்டா வரலாமா? என்னையே கேள்வி கேட்கற? நீ எங்க போயிட்டு வரீங்க? எனக்கு 1008 வேலை இருக்குடா. சரி சரி, வந்து வண்டியில் ஏறு. இங்க நடந்து எதுவும் உங்க அம்மாவுக்கு தெரிய வேணாம், புரியுதா? போ. டேய் போய் தொலைங்கடா. வந்து சேர்ந்தானுங்க பாரு. கேரா நிறைய கதவை. பாட்டு வண்டி எடு. இவங்க அப்பா இந்த நேரத்தில் எங்கடா போயிடுவாங்க? அப்பா எங்க போனா உனக்கு என்ன? நீ குடி. சுரேஷ். எஸ் மேடம். சாருக்கு ஏதாவது கால் வந்தா ஸ்ட்ரெயிட்டாவே அவரை கனெக்ட் பண்ணாதீங்க. ஹி இஸ் டேக்கிங் ரெஸ்ட். அப்புறம் யாராவது விசிட்டர்ஸ் வந்தா அவங்கள ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். மார்னிங். குட் மார்னிங். வந்தாச்சு வார்டன். என்ன மாத்திரையா? ஆமா. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலா இப்படி மாத்திரையை சாப்பிட வேண்டிய நிலைமை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க பழைச்சு வந்திருக்கீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். இப்படி மாத்திரை சாப்பிட அழுத்துக்கிறீங்க? இதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடணும். ஆமா, கேட்டு வாங்கி சாப்பிடறதுக்கு இது என்ன ஸ்வீட்டா? ஸ்வீட் எல்லாம் பத்தி பேசவே கூடாது. பேசக்கூடாது சரி, ஆனா டேஸ்ட் பண்ணலாம்ல? அது கூட கூடாது. அப்படியா? இன்னைக்கு சாயங்காலம் அபியோட ரிசப்ஷன், அதுக்கு நாம போறோம்ல, அங்க நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? அபி என்ன விட ஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு சாப்பாடு போடாம அமிச்சாலும் அமிச்சிருவா. பாத்தியா, அவளுக்கு நான் கிஃப்ட் வாங்க மறந்துட்டேன். என்ன வாங்கலாம்? நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அவளுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக நான் ஏற்கனவே ஒரு கோல்ட் செயின் வாங்கி வச்சிட்டேன். நம்ம அதே பிரசன்ட் பண்ணலாம். வெரி குட் வெரி குட். என் மனசு அறிஞ்சு நிலைமையை புரிஞ்சு நடந்துக்கிற பாரு. இந்த திருவள்ளுவர் வாசிக்கல அந்த லிஸ்ட்ல உன்னை கட்டாயம் சேர்த்துற வேண்டியதுதான்.
குட் மார்னிங் மிஸ்டர் சந்துரு. குட் மார்னிங் சார். உங்களுக்கே லேண்டை கொடுத்துடலான்னு இருக்கேன். நிஜமாவா? ஆமாம் சார், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நீங்கள் வேறு நல்ல மனுஷனாக இருக்கீங்க, உங்களுக்கே கொடுத்துறேன் சார். சார், இந்த செய்தியை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னால நம்பவே முடியல சார். நம்புங்க சார், அந்த லேண்ட் உங்களுக்கு தான். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னும் 2 நாள்ல உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். யாருங்க? சந்துரு, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்ட நீயே ஸ்வீட் தருவ. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஓகே, எனக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருந்தது இல்ல? ஆமா. அந்த லேண்ட் வாங்குறதுக்கு எவ்வளவு காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க. சந்துரு அதான் அந்த லேண்ட் ஓனர். அவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு எனக்கே கொடுக்கறதா டிசைட் பண்ணிட்டாராம். இப்ப ஸ்வீட் சாப்பிடலாமா கூடாதா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்வீட்டு அத பத்திலாம் பேசவே கூடாது. போச்சுரா. ஏய், அவர் பேர் என்னடா? விஸ்வநாதனை பார்க்கணும், வர சொல்லு. சார் ரெஸ்ட்ல இருக்காரு. நீங்க சக்தி வந்திருக்கேன்னு சொல்லு. ஓகே. டேய், போய் அந்த புக்கை எடுத்துடாடா. போடா. நீங்க பண்ணுங்க. ஹலோ மேடம், சாரை பார்க்க சக்தின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன சுரேஷ், இப்பதானே சொன்ன சாரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. இல்ல மேடம், நான் சொல்லிட்டேன். பட் கட்டாயம் பார்த்து தான் ஆகணும்ன்றாரு. யார் அது? சக்தின்னு சொல்றாரு. யார் இது? யாரோ சக்தியா உங்களை பார்க்கணுங்கிறாரு. நீங்க இருங்க, நான் போய் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம். என்ன அர்ஜென்ட்டோ பார்க்க வந்திருக்கான், நம்ம போலாம். சுரேஷ், வெயிட் பண்ண சொல்லு. ஓகே மேடம். இத வந்துடுறேன். வணக்கம், வாங்க. ஹலோ சார். வணக்கம் மேடம். என் பேர் சக்திவேல். சுருக்கமா சக்தின்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? உட்காருங்க. சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அளவுக்கு பிரபலமான கம்பெனி இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு ரொம்ப அடக்கமாவே பேசுறீங்க. ரொம்ப நன்றி சார். உங்க கம்பெனி நல்ல கம்பெனின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உட்காருங்க ப்ளீஸ். இல்ல பரவாயில்லைங்க. வீடு தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் என்னுடைய ஆளுங்க. அந்த புக்கே கொடுறாங்க சார். விஷய குட் ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் உட்காருங்க. இப்ப சொல்லுங்க சார். உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அந்த ஆரிங்டன் ரோட்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கமிட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? இப்பதான் கன்க்ளூட் ஆச்சு. அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சக்தி. நம்ம பசங்கள்லாம் சொல்லுவாங்க நான் ரியல் எஸ்டேட்டில் டைக்கூன்னு. ஆனால் அதெல்லாம் நான் நம்புறதில்ல. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. சார், பாம்பேல அவங்க ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, நானும் அவரும் சேர்ந்து சென்னையில் ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க பாரு. அந்த சைட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எங்களுக்கு வேணும். என்ன சார் பேசுறீங்க? யூ நோ சம்திங், இட்ஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட். ஐ எம் சாரி சார். அந்த சைட்டுக்கு பதிலாக வேறு சைட்டும் பணமும் நாங்கள் தரோம். இந்த பாருங்க, சிட்டி பூரா சல்லடை போட்டு சலிச்சு செலக்ட் பண்ண இடம். அதை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் செய்ய முயற்சிக்கிறேன். ஹலோ, அந்த இடம் எங்களுக்கு வேணும். முடியாது சார். யோ, பாம்பேல அவர் உனக்கு அப்பையா? அவருக்கு அந்த சைட் பிடிச்சிச்சு, நான் வாங்கி தரேன் கமிட் பண்ணிட்டேன். எங்களுக்கு அது வேணும். என்ன பேசுறீங்க மிஸ்டர் சக்தி? சந்துரு எனக்கு விற்கிறாரு, நான் அதை வாங்குறேன். அது எங்க 2 பேருக்குள்ள டீல். எங்கிருந்தோ வந்த நீங்க யாருக்கோ விலை பேசுறீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் மேன் தானே, உங்களுக்கு தெரியாது இதெல்லாம்? யோ, ஒத்துக்கியா? சொல்றாருல மெட்ராஸ்ல வேற இடமா இல்ல உனக்கு. ஏய், நீ என்ன பேசுறீங்க?
கூல் கூல் கூல். என்ன இதெல்லாம்? ஓகே ஓகே, அவங்கெல்லாம் என் பசங்க, என்னிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் ஏமாறுது அவங்களுக்கு பிடிக்காது, எதுக்கும் துணிஞ்சவங்க. ஓகே ஓகே, இனிமே உங்களோட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ ஒரு ஜென்டில்மேன், பிசினஸ் மேன் நினைச்சேன். அது என்னோட தப்பு. தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். விஸ்வநாதா, உனக்கு உடம்பு சரியில்லை, ரிஸ்க் எடுத்துக்காத, ஸ்டெயின் பண்ணிக்காத, தயவுசெய்து சொன்னா கேளையா. சக்தி போங்க போங்க போங்கடா. வண்டியில ஏறா, போ போடா. சொன்னா கேள், போ போய் வண்டியில ஏறுங்க, போங்க போ. வாங்க போலாம். சார், பல்லாவரம் பிரான்ச் ரிப்போர்ட் சார். பல்லாவரம் பிரான்ச்சா? ஆமாம் சார். அண்ணா, என்னடா? நம்ம புது கார் 500 கிலோமீட்டர் ஓடிடுச்சுண்ணே. அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடலாமான்னு கேட்க வந்தேன். இடியட், என்ன பண்ணிட்டு இருக்க? வேலையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் விட்டுக்கலாம், போ. சரிண்ணே, அப்போ நான் சர்வீஸ் கூப்பிட்டு அப்படியே கிளம்புறேண்ணே. ஏய் அண்ணா, இங்கே வா. என்ன சொன்ன? டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொன்னேன். காரை சர்வீஸ் விடவா சொன்னேன்? இல்லைண்ணே. ஏய், அதெல்லாம் மெதுவாக விட்டுக்கலாம், இப்போ போ. அண்ணா, இப்போவே சர்வீஸ் விட்டா நமக்கு ஃப்ரீ சர்வீஸ்ண்ணே. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம காசு கொடுத்து சர்வீஸ் பண்ணணுண்ணே. டேய், ஃப்ரீன்னு அலையாதுடா. போட, மெதுவாக காசு கொடுத்தே பண்ணிக்கலாம்டா. அண்ணா, அது மட்டும் இல்லாமல் 500 கிலோமீட்டரில் கரெக்டாக சர்வீஸ் பண்ணால் இன்ஜின் நல்லா செட் ஆகுண்ணே. இல்லைனா இன்ஜின் வீணாக போயிடுண்ணே. பணம் பெற்ற வண்டிண்ணே, நம்ம தானே பாதுகாக்கணும். என்னது பணம் பெற்ற காரா? என்ன கார் பணத்தை டெலிவரி பண்ணுதா? டேய் போடா, காமெடி பண்ணாதடா. அதை சொல்லண்ணே, விலை வசந்த காரு, அதை சொன்னேன். டேய், இப்போ என்னடா, காரை சர்வீஸ் கொடுக்கணுமா? போட, எடுத்துட்டு போடா. தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப இடம் கொடுக்குறீங்க சார் நீங்கள். அவன் உங்கள் சட்டையை எடுத்து போட்டுக்கிறான், உங்கள் கார் எடுத்து சுற்றுறான். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சார். வெடியா, வசதி இல்லாத பையன். ஏதோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம். நல்ல பையன். எல்லாரையும் முகத்தை வச்சு நம்பிடாதீங்க சார். யார் இவனை? நல்ல பையன். இவன் என்னெல்லாம் பண்ணுறான் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் காரை எடுத்துக்கிட்டு ஒரு அப்பாவி பொண்ணை கூட்டிக்கிட்டு டாவ் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான் சார். பொண்ணா? ஆமாம் சார். இவன் அவன் கூட சுற்றுறத நானே 4 தடவை பார்த்துருக்கேன் சார். அப்படியா? நம்பவே முடியலையே. ஆமாம், அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்குமா? அவளெல்லாம் இருக்கா சார். இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற மாதிரி ஒரு லுக்கு. வசதியான வீட்டு பொண்ணு மாதிரியும் தெரியல. அதை போய் இவன். பொண்ணு எப்படி? அழகு சூப்பராக இருப்பாள? அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு சார். என்ன உயரம், என்ன கலர் சார். 2 பேரும் ஹோட்டலில் சாப்பிட்றத நான் கூட பார்த்தேன் சார். அப்படி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கான அவன். அந்த பொண்ணு நம்ம கண்ணில் படாமல் போயிடுச்சு. பாப்போம், நம்ம பையன் தானே சார். யோ, என்னைய போய் உன் வேலையை பாரியா சார்? போய. செல்வி, இங்கே தானே இருந்தா? செல்வி, செல்வி, செல்வி,
செல்வி 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 ட்ரெயின் பாரு அங்க பாரு அதான் இந்த சைடு பாரு 2 ட்ரெயின் வருது பாரு. உன்னை எங்கெல்லாம் தேடின நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்ன பண்றது? அவங்க தான் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களோன்னு பயந்துட்டேன். ஏன் இப்படி பண்ண? அக்கா நம்ம கல்யாணத்துக்கு சில ஐட்டம்ஸ் வாங்காம விட்டோம்ல, அதோட லிஸ்ட் தான் இது. இவ்ளோ வாங்க வேண்டியது இருக்கா? இதெல்லாம் வாங்கியாச்சுன்னு நினைச்சேன். இல்லக்கா, அன்னைக்கு இதெல்லாம் வாங்காம விட்டோம். சரி, இன்னைக்கு வாங்கிடலாம். அம்மா, நானும் ஆனந்தியும் டி நகர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரோம். சரிம்மா, நானும் வரேன்க்கா. நீ எதுக்கு? எங்களுக்கு பேக் தூக்குறதுக்கு ஆள் இருக்கு, நாங்க மனோகரை கூட்டிட்டு போறோம். ஏன் நான் வந்தா என்ன? இன்னைக்கு பூரா நான் வீட்ல தானே இருக்க போறேன். ஆர்த்தி, சாதாரண ஐட்டம்ஸ் வாங்க போறோம், அதுக்கு எதுக்கு நீ? ச்சே, இந்த வீட்ல யாருக்குமே என்ன பிடிக்கல. நான் என்ன சினிமாக்கு வரேன், பீஸா கார்னருக்கு வரேன் நான் சொல்றேன். ஆஃப்டர் ஆல் ஷாப்பிங், அது கூட நான் வரக்கூடாதா? ஒன்றும் தேவையில்ல, உனக்கு படிக்கிற வேலை இருந்தா அதை முதல்ல போய் பாரு போ. சரி, நான் வரல, வீட்லயே புழுங்கி கிடக்குறேன் போதுமா? ரொம்ப சந்தோஷம். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? அபி, நீ என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட போற, அதுக்கப்புறம் இதுங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி மாரடிக்க போறேன்னே தெரியல. அம்மா தாயே, இத கூட்டிட்டு போங்க.